இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான திருநெல்வேலி ஸ்டைல் கருப்பு உளுந்து சாதமும் எள்ளு துவையலும். ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, அரிசி, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, துருவன தேங்காய், பெருங்காயம், துவையலுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, வரமிளகாய், கருப்பு எள்ளு, புளி, தேங்காய், எண்ணெய், உப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் கருப்பு உளுந்தையும் அரிசியும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே பேனில் அரிசியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து செய்யும்போது உளுந்து சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம வறுத்த அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10லிருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கோங்க. அங்கே இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக தாளிக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 1 கப் துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்ச இந்த பொருள் எல்லாத்தையும் இந்த உளுந்து சாதத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப்பாக நம்ம எள்ளு துவையல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கல, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வெடிக்கும் போது இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வரமிளகாவையும் பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும்.
இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். வறுத்த பொருள் எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்கு வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இது கூடவே வறுத்த மிளகாய் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமா உப்பு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ட்ரெண்டிங்கான திருநெல்வேலி ஸ்டைல் கருப்பு உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ஈஸியா 10 நிமிஷத்துல நீங்களும் செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை.